கோபாலா கோபாலா கோகுல நந்தன கோபாலா நந்தகுமாரா நவனித சோரா பிருந்தாவனச்சர கோபாலா 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 கோகுல நந்தன கோபாலா. துப்புடைய ஆயர்கள்தம் சொல் வழுவாதொருகால் தூய கருங்குழல் நல் தோகை மயிலனைய நப்பினை தன் திறமா நல்விடையேழ் அவிய நல்ல திரளுடைய நாதனும் ஆனவனே தப்பின பிள்ளைகளை தனமிகு சோதி புக தனியொரு தேர்கடவி தாயோடு கூட்டிய என் அப்பா எனக்கொருகால் ஆடுக செங்கீரை ஆயர்கள் பேரேரே ஆடுக வாடுகவே. துப்புடைய ஆயர்கள் என்னவோ ஆயர்கள்லாம் என்னவோ சாதாரணமா அவனுக்கு மூளை இல்லைன்னு நினைச்சுட்டு கேளா. துப்புடைய ஆயர்கள் அவளுக்கு உள்ள சாமர்த்தியம் வேற யாருக்கும் கிடையாதான். அவளுக்கு ஆலோசனை கூட்டம் எல்லாம் கூடி ஆலோசித்து திட்டமிட்டு தான் செய்வாளா. என்ன செய்வானால் அவளுக்கெல்லாம் ஒரு தலைவன் கும்பகன்னு, அந்த கும்பகனுடைய பொண்ணுதான் நப்பின்னை அப்படின்னு. அந்த நப்பின்னை அவள் நப்பின்னைக்கு பெருமை இருக்கு, பெருமை இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த ஆழ்வார்கள்லாம் போட்டி போட்டு கொண்டு நூற்றுக்கணக்கான பாடல் அந்த நப்பின்னைக்கு தான். பெருமாளுக்கு துல்லியமா அப்படி ஒரு மங்களாசாசனம் பண்றார்கள். துப்புடைய ஆயர்கள்தம் சொல் வழுவாது ஒருகால். அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருப்பலாம், ஆனா கருப்பாதான் இருப்போம், ரொம்ப அழகா இருப்ப. தூய கருங்குழல் நல் தோகை மயில் அணையன் அப்பினை, இவ்வளவு விசேஷனா அவளுக்கு. நல்ல குழல், அப்படியே மயில் தோகையாட்டம், அப்படியே கூந்தல் நிறைய இருக்கும் அவளுக்கு. அந்த குழல் கரு கருன்னு இருக்கும். ஏதோ 2-3 செம்மட்டை இருந்தது, 1 வலுத்து இருந்தது, அதெல்லாம் இல்லாம எல்லாம் கருங்குழல். கருங்குழலாக திக்குன்னு இருக்கிறதுனால கசம் ஏறி இருக்குமோ அப்படின்னா. தூய அப்படியே பொல பொலன்னு இருக்குமா, சிக்கு இல்லாம, சடல் இல்லாம, அழுக்கு இல்லாம, புளிச்ச நாத்தம் இல்லாம, சபாவ சுகந்தமான கேசம், அடர்த்தியான கேசம், சபாவ சுகந்தமான கேசம், சிக்குப்படாது. தூய கருங்குழல் நல் தோகை, அது அந்த தோகை அந்த அழகான அந்த கூந்தல் அவள் கொண்ட போட்டு மேல கொஞ்சம் அப்படி விட்டுப்படா. அடிக்கடி கண்ணன் எதிரில் போயிட்டு வருவலாம். நல் தோகை மயில் அணைய, அவளை பார்த்தாலே மயில் சாயல். கண்ணன் அவளை பார்க்கிறான், இவளை எப்படியாவது நம்ம கட்டிக்கணும், என்ன சொன்னாலும் கேட்கலாம் அப்படின்னு நினைச்சா அந்த பொண்ணுக்கு ஒரு சுயம்வரம் வச்சு விட்டா. சுயம்வரம் வச்சா சீதா பிராட்டிக்கா இருந்தா வில்ல விளைக்கணும்னு வைப்பார். ஏன்னா அவர் ராஜாதிராஜன். நப்பின்னை பிராட்டிக்கு என்னத்தை வைப்பார், வில்லையா வச்சு விளைக்கணும் பார், மாட்டை பிடிச்சு கட்டணும். இடையர்கள் தானே, இடையர்களுடைய வீரம் என்ன, ஒரு 7 காளமாடு, முரட்டு காளமாடு. அந்த முரட்டு காளமாடை கொண்டு கட்டி அசுராம்சமான காளமாடுன்னு சொல்றார். அந்த காளமாடுகளை எவனை அடக்குவனோ அவனுக்குத்தான் என் பொண்ணை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றான். அவனுக்கு தாயாதி பங்காளிகளா இருக்கக்கூடிய ஆயர்கள் எல்லாரும் ஒரு குலம். அவன் எல்லாருமே ஒரு மீட்டிங் போட்டு, என்னடா வெறுமனை நம்முடைய நப்பின்னைய வெறுமனை கொடுத்துடவாவது, அவ எவ்வளவு வசத்தி, துப்புடைய பையன்களா பார்த்து கொடுக்க வேண்டாமா? ஒரு பயலுக்காவது துப்பு கிடையாது, ஒரு கண்ணுக்குட்டி இழுத்து கட்ட கூட துப்பு கிடையாது இந்த பயல்களுக்கு. பந்தயம் வச்சு விடுவான். துப்புடைய ஆயர்கள், அவளுக்கு என்ன துப்புனாள், பெரிய ரதகஜ துரகபதாதிகளோட சைன்யத்தோட யுத்தத்துக்கு போகணுமான்னு அவளுக்கு. இடையர்கள் நான், இவன் 10 மாட்டை கட்டுவான்னா அவன் 100 மாட்டை கட்டுவான் அப்படிங்கிறதான் அவளுக்கு துப்பு. 7 மாடு, இந்த 7 மாடியும் எவன் கட்டிவிட்டானோ அவனுக்கு என் பொண்ணை கொடுப்பேன் அப்படின்னு கும்பகன்கிற அந்த இடையனும் அவனுடைய தாயாதி பங்காளியுமாக சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டு முடிவு கட்டி சுயம்வரம் வச்சு விட்டு, கண்ணனுக்கு அந்த பொண்ணை கட்டிக்கணும்னு சபலம் இருக்குன்னு கேட்டதும் நந்தகோபுர புத்திர பாசம் உடையவரா இருப்பதுனால கும்பகனை பார்த்து, உன் பொண்ணை என் பிள்ளைக்கு கூட. என்ன அவளை கொடுக்குறாப்லாச்சா, நீ கேட்கிறீர, 7 காளமாட சுயம்வரத்துக்குன்னு வச்சிருக்கிறேன், அதை கட்டி தான் அதை சேர்த்து பிணைத்து கட்டினாதான் பொண்ணை கொடுப்பேன் அப்படின்னு ரஃபா பேசுறான் அவன். இது பார்த்து அதை பார்த்து கண்ணை கசக்கிறது அந்த பொண்ணு.
கண்ணனை பார்த்து பார்த்து அவளும் ரொம்ப ரஃபா இருக்கா. கண்ணனும் இப்படி போயிட்டு வரா. கண்ணனை கூப்பிட்டா, ஏண்டாப்பா அந்த பொண்ணை விடேன் அப்படின்னு. இந்த பொண்ணை மறந்துவிடேன். இந்த பொண்ணை மறந்துவிட முடியாதப்பா, காலமாட்டவனா இழுத்து கட்சி விடலாம். ஏன் அப்படின்னா, அவன் என்ன பொண்ணை வெறுமனை கொடுப்பாளான்னு, என்ன வெறும் அமாவாசை தர்ப்பணமா தட்சிணையா? நாம அவளை வீர செயலை காட்டினா தானே, இது ஒரு பெரிய விஷயம் இல்லையா, அதை செய்வேன் அப்படிங்கிறார். அது என்ன நினைச்சான் கண்ணன் அப்படிங்கிறார் வியாக்கியானம். அவளோடே சேரலாமாகில் ஆறு சொல்லிற்று செய்தாலும் நல்லது என்றினே ஆயர்கள் சொல் வழுவாவது அப்படின்னு வியாக்கியானம். அவளோட சேரணும் அப்படின்னு இருக்கிற பட்சத்துல சம்பந்தப்பட்டவன் சம்பந்தப்படாதவன் ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு கோணான் யாரு சொன்னாலும் எதை வேணாலும் நான் செய்வேன். என்னை பார்த்து இது மாதிரி நீ செய்ய, அப்பதான் உனக்கு பொண்ணு அப்படின்னு விட்டா யாரு சொன்னாலும் எதை வேணாலும் செய்வேன். வழுவாது செய்வேன் அப்படின்னால் இவன் சொல்ல வழுவாது சூரியன், இந்திரன், அக்னி, யமன் எல்லாரும் நடக்கிறார்கள் அப்படிங்கிற பெருமை மறந்து, உலகமே நான் சொல்றது வழுவாவது நடக்கிறது அப்படிங்கிற ஒரு பெருமை மறந்து, ஒரு கோணான் அவன் சொல்றது வழுவாது தான் நடக்கணும் அப்படின்னு நினைச்சானா நப்பின்னைய அவ்வளவு ஒசத்தியாக நினைச்சிருக்கிறான் அப்படின்னு தெரிகிறது இல்லையா? வியாக்கியானம் அப்படி இருக்கு, அழகா இருக்கு. பாசுரம் துப்புடைய ஆயர்கள், இது மாதிரி துப்புடையவர்களான ஆயர்கள் தம் சொல் வழுவாது அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு இப்படி ஒரு வியாக்கியானம். வழுவாது ஒருகால் தூய கருங்குழல் நல் தோகை மயில் அணையன பின்னை தன் திறமா நல்விடை 7 அவிய 7 காளமாடுகளை அடக்கினான் மட்டும் இல்லை, அரிஷ்டாசுரனை போல அவர்கள் அசுரர்களா இருப்பதனாலே அவர்கள் அவியேன்னுட்டார், அழிஞ்சு போகும்படியாக. நல்ல திரள் உடைய அந்த நப்பின்னைய திருக்கல்யாணம் பண்ணினுட்டான். திருக்கல்யாணம் பண்ணிட்டா அவளுக்கு ரொம்ப பெருமையா. ஏன்னா ஏதோ அசட்டுக்கு நம்ம அப்பா பொண்ணை எப்படியா கட்டி கொடுத்தா சரிதான்னு ஒரு அசட்டுக்கு கொடுத்துடாம, நல்ல திரள் உடைய நாதனும் ஆனவனேகே, நல்ல திறமை உடைய ஒரு நாதனை பார்த்து அப்பா கொடுத்தாரேன்னு அவளுக்கு பெருமை. அப்பொழுதுதான் அப்பா கொடுத்தாருன்னு நினைச்சுக்கிறா. இவன் காலமாட்ட அடைக்கின சிரமம் அவளுக்கு தெரியுமா? நல்ல திரள் உடைய நாதனும் ஆனவனே தப்பின பிள்ளைகளை, அடுத்த கதை செல் அப்படி வருது. திருமங்கை ஆழ்வாராட்டம் தான் நினைவு வருது பெரியாழ்வாருக்கு. அடுத்து தப்பின பிள்ளைகளை, அந்த ஊர்ல துவாரகையிலேயே பிறந்து தப்பி போயிடுது. சில குழந்தை தப்பி போயிட்டுனா தவறி போயிடுது, எங்க போயிடுதுன்னே தெரியல. நம்ம தெரிய போயிடுச்சுன்னா அந்த பிள்ளைகளை தேடுறான் அப்பன். அவங்கிட்ட ஒரு தாட்சிண்யம், ஏன்னு பிராமணாள் கிட்ட கிருஷ்ணனுக்கு ஒரு தாட்சிண்யம். ஏன் அவனுக்கிட்ட ஒரு தாட்சிண்யம் அப்படின்னு கேட்டால், வேதவாயி மொழி அந்தணன் ஒருவன் எந்தைனின் சரண் என்னுடை மனைவி காதல் மக்களை பயத்தலும் காணாள். அவன் வேதவாயி மொழி அந்தணன், வேதாத்தியனம் பண்ணின பிராமணன் அப்படிங்கிறதுனாலே நமோ பிரம்மண்ய தேவாயன் அவனிடத்துல ஒரு தாட்சிண்யம். தப்பின பிள்ளைகளை, அவனுக்கு 10 பிள்ளைகள் தப்பி போயிடுது, எங்கேயோ இருக்குங்கிறான். செத்து போயிடுதுன்னு அவன் சொல்லல, எங்கேயோ இருக்கு. எங்க இருக்குனால் கடியதோர் தெய்வம் கொண்டு ஒழிக்கும், ஏதோ ஒரு தெய்வம் கொண்டு ஒழிச்சு வைக்கிறது. அது எனக்கு மீட்கு கொடுப்பார் இல்லையே. நீங்கள் என்ன வாசுதேவன், பலராமன், பிரத்யுமனன், அனிருத்தன் எல்லாரும் பேர் கட்டின்னு உட்காந்துருக்கிறேளே. இந்த துவாரகையில என் பிள்ளைகளை காணல, எனக்கு அதை தப்பி கொடுக்கிறவாள் இல்லையே அப்படின்னு சொன்னதும் உடனே தன மிகு சோதி புக தனியொரு தேர்கடவி, அந்த வைகுண்டம் போறாப்புல தேர், ஏதாவது டர்புரன்னு பாதியில நிற்கிறாப்புல கார்லையா போறது, இல்ல பிளைட்ல போனாலும் பாதியில விழற பிளைட்லயா போறது? வைகுண்ட வரையிலும் போறாப்புல ஒரு தேர் வேண்டாமா? அந்த தேர் பூட்டியே கிடக்கு. வாய்ப்பு இல்லாததுனால துவாரகையில உத்தரம் வைகுண்டம் போகணும்னு சொல்லல. கண்ணபிரானுக்கும் போகிறாப்புல சொர்க்கத்துக்காக 4 தரம் பேட்டு வந்தான் பாரிஜாதம் கொண்டு வரத்துக்கு. வைகுண்டம் போறாப்புல வாய்ப்பு கிடைக்கல. அந்த தேரை இருடான்னா, அந்த வைகுண்ட வரையிலும் போகக்கூடியதாகிய தேர் தனி தேராம். அது தனமிகு சோதி புக தனியொரு தேர் கடவீகி, அத்தகைய ஒரு தேர் நேர வைகுண்டத்துல போய் பிரகிருதி மண்டலம் வரையிலும் போய் அந்த தேரை நிறுத்தி ஜில்னு தன்னுடைய ஜோதிக்குள்ள போகி அந்த குழந்தைகளை பிடிச்சு இழுத்துன்னு வந்து அப்படியாவது செய்வானே நாள்
தாயோடு கூட்டிய. இப்படி யார் செய்யும்? அந்த தாய், அந்த குழந்தைகளுடைய தாய் புத்திர வாத்சல்யத்தாலே கண்ணீர் விட்டிருக்கிறாளே, அவட்ட மக்கள் இவர் என்று கொண்டு ஒப்படைச்சான். உன்னுடைய மக்கள் இவர் என்று. அத்தகைய குழந்தையாச்சே, உலகத்துக்கெல்லாம் சந்தான பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவனான சந்தான கிருஷ்ணா, என்னுடைய மடியில ஆடு. அப்பா எனக்கொருகால் ஆடுக செங்கீரை, ஆயர்கள் பேரேரே ஆடுக வாடுகவே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.